ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ ரியல்மி இன்னைக்கு அவங்களுடைய 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி C20, C21 அண்ட் C25 அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே அண்டர் 10K அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் 10K பட்ஜெட்டில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டிஃபர் ஆகுது, இந்த அண்டர் 10K பட்ஜெட்டில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம், எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதற்கப்புறமா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் ரியல்மி C20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூல் ப்ளூ அண்ட் கூல் கிரே அப்படின்ற 2 கலர்ஸ் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 190 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.9 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 6.5 inches HD+ IPS டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜியோட கொடுக்குறாங்க. ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Mediatek Helio G35 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 12 nanometer டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட். 2.3 GHz கிளாக் ஸ்பீடோட இந்த சிப்செட் நமக்கு வருது. அண்ட் அப்படியே கேமராவுக்கு போனோம்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரைட் மோட், டைம் லேப்ஸ், பேனோரமா, பியூட்டி மோட், ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல்ல வீடியோ ரெக்கார்டிங் நம்மளால பண்ண முடியும். அண்ட் பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. f2.0 அபேச்சர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக் சைட் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது குரோமா பூஸ்ட், HDR மோட், நைட் மோட், எக்ஸ்போர்ட், டைம் லேப்ஸ், பேனோரமா, AI பியூட்டி, அல்ட்ரா மேக்ரோ, போர்ட்ரைட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசஸ் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 2GB + 32GB அப்படின்ற ஒரே ஒரு வேரியன்ட் 6999 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்டார்டிங் சேல் ஆஃபரா ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு 6799 அப்படின்ற பிரைசிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டாவதா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Realme C21 இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பார்க்கும்போது C20க்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. சேம் ஒரே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற 2 கலர்ஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் போனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே Realme C20ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. 6.5 inches HD+ டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதுலயுமே இருக்கு. Mediatek G35 அப்படின்ற சிப்செட் தான் இதுலயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா செல்ஃபி கேமராவுமே சேம் தான். 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அபேச்சர்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவோட இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே அப்படியே Realme C20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ரியல் சைட் கேமரான்னு வரும்போது இங்கே இவங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f2.2 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. பிளஸ் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி Realme C20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த கேமராவிலுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்லயுமே டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போன்ல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. ஸோ Realme C20ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. பட் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. Android 10 Realme UIல தான் இந்த ஸ்மார்ட் போனுமே ரன் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் 7999 அப்படின்ற பிரைசிங்கும், 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 8999 அப்படின்ற பிரைசிங்கும் இந்த ஸ்மார்ட் போனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் Realme மூணாவதா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Realme C25 இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன்லயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 ஸ்மார்ட் போன்ல என்ன மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் தான் இங்கேயுமே கொடுத்திருக்காங்க. ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற கலர்ஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து எந்த வித்தியாசமுமே இல்லை. 6.5 inches HD+ டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் இங்கேயுமே கொடுத்திருக்காங்க. பட் மற்ற ஸ்பெக்ஸ்ல எல்லாம் வித்தியாசம் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பேட்டரி கெபாசிட்டி 6000
6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டியோட 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே ப்ராசஸருக்கு வந்தோம்னா Mediatek Helio G70 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோட ARM G52 அப்படின்ற ஒரு GPU தான் இந்த ப்ராசஸரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு வந்தோம்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பியூட்டி மோட், HDR, பேனோரமா, போர்ட்ரைட், டைம் லேப்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைட் கேமரான்னு பார்த்தோம்னா Realme C21 மாதிரி இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்பேச்சர்னு வரும்போது f1.8 அப்பேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பியூட்டி மோட், HDR, பேனோரமா, போர்ட்ரைட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், நைட் ஸ்கேப், எக்ஸ்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் at 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கேயுமே பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. Android and Realme UI தான் இந்த ஸ்மார்ட் போனுமே ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய வேரியன்ட்னு பார்க்கும்போது 4GB plus 64GB வேரியன்ட் 9999 அப்படின்ற பிரைசிங்கும், 4GB plus 128GB அப்படின்ற வேரியன்ட் 10999 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க ஹையர் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Realme C25 இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கிட்டோம்னா 10,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 10,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாது அட்லீஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராசஸருமே Mediatek G70 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதையுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் 6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த 6000 mAh அப்படின்ற பேட்டரி கெபாசிட்டியை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த 10,000 ரூபாய் பிரைசிங்க்கு ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஃபீச்சர்ஸுமே இல்ல அப்படின்றது தான் உண்மை. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த 10K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை விட இன்னும் பெட்டரான ஸ்பெக்ஸோட நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு 1000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் இந்த 10,000ல இருந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸோடையும் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ அதனால இந்த 10K பட்ஜெட்டுக்கு Realme C25 எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஸ்மார்ட் போனா தெரியல. நெக்ஸ்ட் இவங்க லோவர் வேரியண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Realme C20 பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன் 7000 அப்படின்ற ஒரு பிரைசிங்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 2GB plus 32GB அப்படின்ற வேரியன்ட் தான் இந்த பிரைசிங்க்கு இவங்க கொடுக்குறாங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்னு பார்க்கும்போது இந்த 7000 பிரைசிங்க்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இவங்களுடைய இன்னொரு ஸ்மார்ட் போனான Realme C21 இந்த Realme C20 விட ஒரு 1000 ரூபீஸ் தான் எக்ஸ்ட்ரா பிரைசிங்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பிரைசிங்க்கு 3GB plus 32GB அப்படின்ற ஒரு ஹையர் வேரியன்ட் கிடைக்குது. 13 மெகா பிக்சல் அப்படின்ற கொஞ்சம் அட்வான்ஸ்டான கேமரா கிடைக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கிடைக்குது. ஸோ வெறும் 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஃபீச்சர்ஸ் ஆடா கிடைக்குது அப்படின்றதுனால இந்த Realme C20 விட Realme C21 கன்சிடர் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த 3 ஸ்மார்ட் போன் Realme C20, Realme C21, Realme C25 இந்த 3 ஸ்மார்ட் போன்ல Realme C21 இந்த பிரைசிங்க்கு மத்த 2 ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்பெக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எதுவும் புதுசாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இதே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போன்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதையே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. புதுசா எந்த ஒரு ஸ்பெக்கும் ஆடடா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த ஸ்பெக்ஸோட ஒரு புது ஸ்மார்ட் போன் இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme C21 கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Realme C20 அண்ட் Realme C25 எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த 3 Realme ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்பெக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.